தன் தங்கை காணாமல் போய் 10 வருடங்கள் கழித்து காயத்ரி பழைய வீட்டின் அலமாரியை திறக்கிறாள். உள்ளே ஒரு உடைந்த பொம்மை கிடக்கிறது. அதை எடுத்தவுடன் அலமாரி கதவுகள் தானாகவே பூட்டிக் கொள்கின்றன. இருட்டிலிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்கிறது. அக்கா, அன்னைக்கு ஏன் என்னை இங்கேயே விட்டுட்டு போன? காயத்ரி நடுங்கிக் கொண்டே திரும்ப அங்கே சிதைந்த முகத்துடன் ஒரு உருவம் மூலையில் அமர்ந்து கயிறு திரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பேய் தங்கை சட்டென்று பாய்ந்து காயத்ரியின் கையை பிடிக்க அதன் நகங்கள் சதையை துளைக்கின்றன. நீ வெளியே சிரிச்சிட்டு இருந்த, நான் உள்ளே செத்துட்டு இருந்தேன் என் அந்த பேய் வெறிகொண்டு கத்துகிறது. காயத்ரியின் தலைமுடியை பிடித்து அலமாரியின் தரையோடு தரையாக அந்த பேய் ஆக்ரோஷமாக முட்டுகிறது. பேய் தங்கை தன் அழுகிய உடலை காயத்ரியின் முதுகோடு சேர்த்து தைக்கத் தொடங்குகிறது. 2 உடலும் ஒன்றாக மாறுகிறது. இப்போது அலமாரி திறக்க காயத்ரி வெளியே வருகிறாள். ஆனால் அவளது நிழலில் 2 தலைகள் இருப்பது தெரிகிறது. அவள் முகத்தின் ஒரு பாதி சிரிக்கிறது, மறுபாதி அழுகிறது. கேமராவை பார்த்து, இனி நாங்க பிரிய மாட்டோம் என்கிறது.